அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ டேக்ஸ் ரிபேட் தரோம். ஒரு வருஷத்துக்கு வந்து தோராயமாக வந்து 1 லட்சம் கோடிலாம் வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிபேட் வந்து இது பார்த்தீங்கன்னா 2018-19 வந்து 1,03,960 அதாவது 1,04,000 கோடி வந்து டேக்ஸ் ரிபேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 23-24 பார்த்தீங்கன்னா 1,10,000 கோடி 23 கொடுத்துருக்காங்க. இந்தியா ஓகே சரிங்களா. 1 கிலோ கேரட் வந்து 15-20 ரூபாய்க்கு விவசாயிகிட்ட வாங்குறாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட விற்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க 1 கிலோ. அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய 60 ரூபாய், இந்த 65 ரூபாங்கிறது வந்து எங்கே போகுது? இடைத்தரகர். இப்போ நாம் சொல்லக்கூடிய உழவர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய இந்த வேளாண்மை பொருளாதார கொள்கையில் இந்த இடைத்தரகர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உழவர்களை சேர்த்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் முழு அளவில் அவங்க அப்போ பண்ணலை. அந்த முயற்சிகளை முழு அளவில் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் வந்து ஈஸியாக படிக்காதவர்களும் வந்து ஒரு களை எடுக்கிறதோ மற்ற வேலையை செய்யலாம். ஆனால் அதை தவிர மீதி அனைத்தும் நம்ம சொல்லக்கூடியது வந்து படித்தவர்கள் தான் செய்ய முடியும். உரம் தயாரிக்கிறதுக்கு படித்தவங்க வேணும். அந்த இடத்துல என்னென்ன வேணும், என்னென்ன பாஸ்பரஸ் இல்லையா, பொட்டாஸ் இல்லையா, கால்சியம் இல்லையா, என்ன இல்லை அப்படிங்கிறத படித்தவங்க தான் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம 5,000 10,000 மாடு நம்ம ஒரு இடத்துல வைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 100 டன் 50 டன் சாணம் கிடைக்கும். அதுலேருந்து டொமஸ்டிக் கேஸ் நீங்கள் எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கேஸ் தயாரித்து எல்லாருக்கும் வீட்டுக்கு எல்பிஜி கேஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன வேலை செய்யுது? வேளாண்மை துறைன்னு ஒரு துறை வச்சுக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து ஒரு தண்டமான துறை, வேளாண்மைக்கு உதவாத ஒரு துறைன்னா அதுதாங்க தமிழ்நாட்டில். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேலையே செய்யலையே. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சமூக நீதி பேசுகிறீங்கள, அப்போ எல்லாருக்குள்ள போய் சேரணும். இது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு 2 பேர், இந்த கிராமத்தில் 2 பேரை வந்து இவங்க ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. இந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு வந்து யாரை கூப்பிட்டு வராரோ அவருக்கு தான். அப்போ அந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுங்களோட வேலை தனக்கு வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு தனக்கு போதங்களாம் மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் விவசாயத்தையே மதிக்காமல் முழுக்க வந்து நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுனால எக்கச்சக்கமான விலைவாசி ஏற்றம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் விலைவாசி அதிகம். நீங்கள் வேறு மாநிலங்களுக்கு போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் இருக்காது. இதே விலைக்கு விற்றானா கூட அங்கே இருக்கிற விவசாயி கட்டுப்படி ஆகும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் கொஞ்சம் அரசியலை தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அந்த சிக்கல்கள் எப்படி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது குறித்து நம்ம வந்து பல முறை வந்து பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் நம்ம நடந்திருக்கிறார். உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவரும் குண்டாஸ் அருள் ஆறுமுகம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து குண்டாஸ் இடத்துல வந்து கைது பண்ணியிருந்தாங்க. தோழர் அருள் ஆறுமுகம் நம்ம நடந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பார்க்கும்போது உழவர்குடி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்காது. அஃப்கோர்ஸ். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படிங்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் உழவர்களுக்கு இதை பண்ணுறோம், அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம். உழவர்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது? இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா உழவர்கள்லாம் போய்கிட்டு வேறு வேலையை பாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் காசு வராதுங்க, பணம் வராதுங்க, நாங்கள் எதுக்கு உழவு பண்ணணும்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே உழவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு திட்டம் இருக்கா இல்லையா? மாற்று வழிதான் என்ன? உழவர் உரிமை இயக்கத்திட்ட வந்து ஒரு தெளிவான விவசாய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம வகுத்திருக்கிறோம். விவசாய பொருளாதார கொள்கை. சரிங்களா? அந்த பொருளாதார கொள்கைக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பொருளாதார கொள்கைகளில் இருக்கிறோம் நம்ம? இப்போ வந்து எல்பிஜி, அந்த தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், அதை வச்சு தான் வந்து இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து இது பண்ணிட்டு இப்போ 50% மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் செக்டாரில் தான் வந்து நம்ம ஜிடிபி வந்து நிர்ணயிக்கிறாங்க. தோராயமாக 30% வந்து விவசாயத்தில் வந்து ஜிடிபி வருது, மீதி வந்து இண்டஸ்ட்ரியில் வருதுன்னு சொல்லி இவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனால் இந்த ஜிடிபியை எப்படி இவங்க வந்து கொண்டு வந்துக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரு அளவில் வந்து அவங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிபேட் தராங்க.
அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் இவ்வளோ டேக்ஸ் ரிபேட் தரோம். ஒரு வருஷத்துக்கு வந்து தோராயமாக வந்து 1,00,000 கோடிலாம் வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிபேட் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எவ்ரி செக்டரா? ஆமா, எவ்ரி செக்டர் இல்ல. அதான் எப்படி நான் சந்தேகத்தை கேட்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடி கம்பெனி வெளிநாட்டுல இருக்கு, அவங்க இந்தியாவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, தமிழகத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கார் உற்பத்தி நிறுவனம் இருக்கு, அவங்க தமிழகத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்களா? ஆமா, இப்போ நோக்கியா வந்தது. நோக்கியாவுக்கு ஒரு இதுக்கு வந்து குறைந்தது ஒரு 10 வருஷத்து வரைக்கும் இவங்களுக்கு அந்த டாக்ஸ் ரிபேட் தருவாங்க. இவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ரிபேட் தருவாங்க. வரி சலுகை கொடுப்பாங்க. ஆமாங்க, அதாவது இன்னொன்று டேர்ம் வந்து கார்பரேட் டாக்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 2018-19 வந்து 1,03,960, அதாவது 1,04,000 கோடி வந்து டாக்ஸ் ரிபேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 23-24 பார்த்தீங்கன்னா 1,10,000 கோடி 23ல் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஓகே, சரிங்களா? அந்த மாதிரி அப்போது ஆரம்ப கட்டத்தில் அந்த இவர்களுக்கெல்லாம் போய் சகப்பு கம்பளம் விரித்து வெளிநாடுகளில் போய் எங்கள் நாட்டுகளில் தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை அழைத்து வந்து நம்ம மக்களுடைய நிலங்களை பிடுங்கி, நான் சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைக்கிறேன்னு சொல்லி நம்ம விவசாயிகள் நிலங்கள் பிடுங்கி நம்மளுடைய வளங்களை அழித்து தான் வந்து இவர்களால் இந்த ஜிடிபியை வந்து கட்டமைக்க முடியுது. இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கை வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. விவசாயிகளை வந்து ஒருங்கிணைத்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஒரு 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் அந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணைகளாக பல ஒரு 1000 கணக்கான கூட்டு பண்ணைகளை வந்து நிறுவனம் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எப்படி வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் ரிபேட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரியான சலுகைகளை வந்து இந்த விவசாயிகளுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போது 1,19,000 கோடி வந்து யூரியாவுக்கு வந்து சப்சிடிக்காக வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது. உழவர்களுக்காக தான் கொடுக்குறாங்க. இது உழவர்களுக்காக கொடுக்குறாங்க, நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை உழவர்கள்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உழவர்களுக்கு வந்து எப்படி இந்த யூரியாவை தயாரிக்கிறதுனாங்கிறது உழவர்களே பார்த்துக்குவாங்க. நம்ம இயற்கை உரங்கள் நம்மளுடைய இடங்கள்லேருந்தே நம்மளால் தயாரிக்க முடியும். இப்போ இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த விவசாய பொருளாதார கொள்கையில் இந்த மாதிரி இவ்வளோலாம் வந்து நீங்கள் வெளியே இந்த கெமிக்கல் உரங்கள்லாம் வாங்க வேண்டிய அவசியமே வராது. நாம் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு 5,000 ஏக்கர் நம்ம திரட்டுறதுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1000 விவசாயிகள் வந்துடுறாங்களா, இப்போது எத்தனை ஏக்கர் கொடுக்குறாரோ அவ்வளோ அவருக்கான ஷேர். அதில் நீங்கள் 5 ஏக்கர் கொடுத்துருப்பீங்க, நான் 10 ஏக்கர் கொடுத்துருப்பேன், அவர் 2 ஏக்கர் கொடுத்துருப்பார். அப்போ அது எத்தனை ஏக்கர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ஷேர் உங்களுதாக அதில் வந்துடும். இப்போது நீங்கள் கவர்மெண்ட் வந்து எல்லா நிறுவனங்கள் புதுசாக வரும் பொழுது அவங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் தரீங்கல்ல, இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஏக்கருக்கு இவ்வளோங்கிற டேக்ஸ் ரிபேட் கொடுக்கலாம். இவர்கள் ஒருங்கிணைஞ்சு பண்ணுறதுக்கு நிலங்கள் தான் ஒருங்கிணைக்கிறோம். நாம் வந்து அதை வந்து மறுசீரமைப்பு எதுவுமே பண்ண தேவையில்லை. இருக்கிற நிலங்களை ஒருங்கிணைத்து அதை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சுப்போம். இதில் வந்து அங்கே உழைச்சி அந்த நடுறது அறுவடை செய்கிற வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அந்த பொருட்கள் விளைந்த பொருட்களை அப்படியே கொண்டு போய் விற்காம அதை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்கான தொழிற்சாலைகளை அதை சுற்றி அங்கேயே வைக்கணும். நாம இப்போ இருக்கக்கூடிய அதே மாதிரியான விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா இதில் நம்ம விவசாய பொருளாதார நான் சொல்லக்கூடிய கொள்கைகள் சாத்தியப்படுத்த முடியல. நீங்க சொல்றது சாத்தியமா? எக்ஸிஸ்டிங்கா இருக்குதா எங்கேயாச்சும்? எக்ஸிஸ்டிங்ல எங்கேயும் இல்லை. ஓகே, இந்தியாவில் இல்லை. ஓகே, சரிங்களா? ஆனால் இதை சாத்தியப்படுத்த முடியும். நாம் வந்து அந்தந்த பகுதிகளிலே வந்து நாம் வந்து விளையக்கூடிய பொருட்களை அப்படியே விற்காம, இன்னைக்கு 1 கிலோ கேரட் வந்து 15-20 ரூபாய்க்கு விவசாயிகிட்ட வாங்குறாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட விற்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க 1 கிலோ. அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய 60 ரூபாய், இந்த 65 ரூபாங்கிறது வந்து எங்கே போகுது? இடைத்தரகர்கள். இப்போ நாம் சொல்லக்கூடிய உழவர் உரிமை இயக்கம் சொல்லக்கூடிய இந்த வேளாண்மை பொருளாதார கொள்கையில் இந்த இடைத்தரகர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் 5000 ஏக்கரில் 1000 ஏக்கர் நான் வந்து கேரட் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா எந்த இடத்துக்கு தேவை, எப்படி கொண்டு போகணும், என்ன அப்படிங்கிறது வந்து நான் திட்டம் போட முடியும். அப்போது இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக கொண்டு வந்து விற்கக்கூடிய அங்காடிகள்லேயே ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போது இடைத்தரகர்களை இங்கே நம்ம வந்து குறைக்கக்கூடிய வேலை வந்து பெரிய அளவில் நடைபெறும். அந்த இதே பொருளை நம்ம ஏற்றுமதி அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு தேவையான எல்லாம் போன ஒரு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளார கொடுக்க முடியும். அப்போது மக்கள் வாங்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை குறைவான விலை கொடுக்க முடியும், விவசாயிகளுக்கு அவங்களுக்கும் லாபமா இருக்கும், 2 புறமும் லாபம் கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன வேணும்னா அரசாங்கம் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு முன்வரணும். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உழவர்களை சேர்த்து பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் முழு அளவில் அவங்க அப்போ பண்ணல. அந்த முயற்சிகளை முழு அளவில் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா
நிச்சயமாக வந்து இந்த நாம சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் வந்து ஈஸியாக அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா நீங்க சொல்லும்போது அந்த செக்டர் வைஸ் பிரிச்சுங்க இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு அது எப்படி செயல்படும், ஒரு ஒரு அது ஒரு கனவு திட்டம் போல எனக்கே இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் சீமானவர்கள் சொல்ற சில கருத்துகளோட கொஞ்சம் ஒன்றி போற மாதிரி அவரும் சில இந்த மதிப்பு கூட்டு பணிகள்லாம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. செக்டர் வைஸ் எப்படி பிரிப்பீங்க, அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் அவர் சீமானுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவரோட சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம், மிக முக்கிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதை அரசு தொழில்னு சொல்லியிருக்கிறாரு. அரசு பணியா மாற்றி அரசு பணியா மாற்றம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறதுல வந்து விவசாயிகள் வந்து தொழிலாளர்களாக தான் இருக்க முடியும். அரசு தொழில்னும் பொழுது அப்போ நிலங்கள் எல்லாம் என்ன ஆக போறாங்க? நான் 2 ஏக்கர் வச்சுக்கிறேன், நீங்க 10 ஏக்கர் வச்சுக்கிறீங்க, இந்த நிலங்கள் என்ன ஆக பொழுது அரசாங்கமே எடுத்துக்க போதாங்கிற நாம சொல்றதுல என்னன்னா, விவசாயிகளை முதலாளி ஆக்குறோம். என்னுடைய எத்தனை ஏக்கர் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கான அந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்துருது. அதுதான் வந்து அவர் சொல்றதுக்கும் நாம் சொல்றதுக்குமான பட் இந்த கான்செப்ட் ஒண்ணுதான். மற்றது அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டுறது மீதிலாம் அவர் சொல்றது ஒண்ணுதான். ஆனா இதுல வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறோம். அது ஒரு அப்படியே ஒரு சாம்பிளா சொல்லுங்களேன். சொல்லணும்னா இப்போ உணவு, பால், இந்த கறி, தென்னை, பனை, இந்த தொழில்களுக்கு பிரிச்சிருக்கிறோம். இப்போ உணவுக்கே சொல்றோம், நடவு நடுறது, உழவு பண்றது, அறுவடை பண்றது, களை எடுத்தல், நீர் பாய்ச்சுதல், இதுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட். அதை வந்து அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கொடுத்துருவோம். அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. உரம், மருந்து தயாரிக்கிறதல், பயிரை வந்து எப்படி பாதுகாக்கிறது, மருந்து தெளித்தல், இதுக்கெல்லாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மண் பரிசோதனை செய்யறது, காலநிலை எந்த காலநிலையில என்ன பயிர் செய்யலாம், எப்ப நட்டோம்னா எப்ப நமக்கு வந்து அறுவடை பண்ணணும், அறுவடை நேரத்துக்கு மழை பெய்யுமா, அந்த மாதிரியான இதுக்கு பண்றதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மக்களுடைய தேவை என்ன, அந்த அப்போ எந்த தேவைக்கு நம்ம எப்போ பயிர் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட். அரசுடைய பேசி அரசுகிட்ட வந்து என்னென்ன தேவைகள் இருக்குதுங்கிறத பெறுறதுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட். எல்லாருக்குமே வேலை இருக்கு. அப்போ இதுல எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியும். அந்தந்த வீட்டில் படித்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். நம்ம உழவு தொழில் அப்படின்னா வந்து படிக்காதவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம் இல்லைங்களா? அது தவறு. படிக்காதவர்களும் வந்து ஒரு களை எடுக்கிறதோ மற்ற வேலையை செய்யலாம். ஆனால் அதை தவிர மீதி அனைத்தும் நம்ம சொல்லக்கூடியது வந்து படித்தவர்கள் தான் செய்ய முடியும். உரம் தயாரிக்கிறதுக்கு படித்தவங்க வேணும். அந்த இடத்துல என்னென்ன வேணும், என்னென்ன பாஸ்பரஸ் இல்லையா, பொட்டாஸ் இல்லையா, கால்சியம் இல்லையா, என்ன இல்லை அப்படிங்கிறத படித்தவங்க தான் பண்ண முடியும். அப்போ அங்கே பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க அந்த இடத்துல அந்த வேலையை செய்யலாம். அந்த மாதிரி இந்த மண் பரிசோதனை செய்கிறது, காலநிலைக்கெல்லாம் வந்து அதாவது காலநிலைன்னு எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஆடி மாதம் நட்டேன்னா ஐப்பசி மாதம் வந்து அறுப்பேன். ஆடி மாதம் 1ஆம் தேதி நடுறதா, ஆடி மாதம் 10ஆம் தேதி நடுறதான்றதை நான் முடிவு பண்ணேன்னா, ஐப்பசியில் என்னைக்கு மழை பெய்யுங்கிறத எனக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஏஐ டெக்னாலஜி தேவைப்படும். ஏஐ வரைக்கும் தேவைப்படுது. ப்ரிசிஷன் ஃபார்மிங் பண்ணணும் நான். அப்போ நான் டெக்னாலஜி எனக்கு வந்து என்னுடைய பண்ணையை சுற்றியே வந்து எனக்கு வந்து ஐடி பீப்புள் வரைக்கும் தேவைப்படுது. அப்போ என் குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்களே வந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து அங்கே செய்ய முடியும். நாம் வந்து மற்றவர்களுக்கு வேலை செய்கிறதா வந்து இது நினைக்கிறோம். நாம் இங்கேயே நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு வந்து இதில் திட்டங்கள் பண்ண முடியும். இயல்பாகவே சொல்கிறோம், நாம் ஏதோ இல்லாததை சொல்லலை. அப்போ இந்த மண் பரிசோதனை, கால்நடை பரிசோதனை, இதுக்கெல்லாமே நமக்கு தேவைப்படுது. அப்புறம் மக்களுடைய என்ன தேவை அப்படின்றது எப்படி மக்களோட பேசணும். அப்போ மக்களுக்கு என்ன தேவைன்றது மார்க்கெட்டிங் பண்ணணும். மக்களுக்குன்னா இங்கே மட்டும் இல்லை, வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்துக்கு மற்ற நாடுகள் வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது பிராண்டிங் பண்ணலாம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்றது, பிராண்டிங் பண்றது, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும், இல்ல பிராண்டிங் பண்றதுக்கான மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும். நீங்க இப்போ இதுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு படிச்சவங்க தானே தேவைப்படுது. அந்த படித்தவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை இது ஒரு நிறுவனத்துக்கு பண்ணணும் அவசியம் இல்லை. 5000 ஏக்கருக்கு மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பல 5000 ஏக்கர் 10000 ஏக்கர் நாம வந்து கூட்டு பண்ணைகள் அமைக்கணும். தமிழ்நாட்டுல 195 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப 195 லட்சம் ஏக்கரை வந்து நீங்க வந்து 5000 ஏக்கர், 10000 ஏக்கர், இல்ல 20000 ஏக்கருங்கிற அளவுக்கு நீங்க பிரிச்சு தனித்தனி நிறுவனங்களாக பண்ணிட்டு அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கிற மாதிரியான கவுன்சில் அமைச்சு விலை நிர்ணயம் அங்கு உற்பத்தி செய்யக்கூடியவர்களால் இது வந்து பண்ண முடியும். இதுல பிரச்சனை இல்லையா? இப்ப பண்ண முடியாது. இடைத்தரகர்களும் விக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விக்கிறவர்களே நாம இருக்கிறதுனால, நம்மளுடைய நிறுவனத்தினுடைய நபர்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ண முடியும். இதுலயே வந்து மதிப்பு கூட்டுதல் தொழிற்சாலைகள் வைக்க சொல்றோம். அங்கேயே அதே அந்த பகுதியில் சுத்தி இருக்கணும். நான் பூ வச்சிருக்கேன்னா சென்ட் தான் இருக்கிறது, எனக்கு அங்கே தொழிற்சாலை வேணும். அது சுலபமா இருக்கும், பண்ண முடியும். ஆமா, அங்கேயே எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக அவசியம் இல்லை. எந்த பகுதியில் பூ அதிகமா விளையுதோ அந்த இடத்துலயே வந்து நாம ஒரு தொழிற்சாலை நிறுவி அந்த பகுதி முழுசும் பூ பயிரிடுவோம். எந்த பகுதியில் நெல் அதிகமா விளையுதோ அந்த பகுதியில் நெல் அதிகமா விளைவிச்சு அங்கேயே வந்து
அரிசி தயாரிக்கிறதோ மாவு எத்தனால் தயாரிக்கிறது, பிஸ்கெட் தயாரிக்கிறது என்ன வேணா பண்ணலாம். எல்லாமே அந்தந்த பகுதியில் பண்ணிக்கலாம். அப்ப தேவையற்ற எரிபொருட்கள் செலவு குறையும். அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது நகரமா மாறுது. ஆமா, நீங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து குவியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நிலம் வேற யாருக்கிட்டையும் போகாது. தொழிற்பேட்டைன்னு சொல்லி நீங்க எடுத்து வெளிநாட்டு நிறுவனத்தை கொண்டு வந்து நீங்க இங்க வேலை செய்ய வைக்கணுன்ற, அவர் வேலையை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுலயே வேலை வாய்ப்பு பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னா, விவசாய கூலிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை தொழிலாளிகளாக மாற்ற முடியும். இது நம்ம மாசம் முழுக்க வேலை தர முடியும் அப்படின்னா, அவர்களே வந்து நம்ம இதுல வந்து விவசாய தொழில் கொடுக்கறது. சந்தேகம் எனக்கு. இப்போ நான் வந்து ஒரு 5 ஏக்கரை வச்சிருக்கிறேன் தோழர். நான் 5 ஏக்கரை வச்சிருக்கிறேன். என்கிட்ட நான் வந்து இப்போ கேரட்டோ இல்லை பீன்ஸோ இல்லை துவரையோ ஏதோ ஒன்று போடுறேன். இப்போ நான் வந்து என்ன பொசிஷன்ல இருப்பேன், எனக்கு பணி செய்கிறாங்களே தொழிலாளர்கள், என்னுடைய விவசாய மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்? அது எப்படி நீங்க செக்ரிகேட் பண்ணுவீங்க? அதாவதுங்க, நீங்க விவசாயம் 5 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, 10 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, 20 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, எல்லாரும் நிலத்தை ஒன்னா கொடுத்தது பிறகு அதுக்குள்ளார நீங்க போய் உங்க நிலத்துல பணி செய்யறதெல்லாம் கிடையாது. நீங்க ஒட்டு மொத்தமாக இந்த நிறுவனத்துக்கு ரைட் உங்க இடத்த கொடுத்துட்டீங்க. உங்க இடம் உங்க பேர்ல தான் இருக்கு, நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இந்த நிறுவனத்துல இங்க நாம ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கிறோம், மண் பரிசோதனை செய்து எந்த இடத்துல என்ன பயிர் செய்யணுன்றது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லும். இந்தந்த பகுதியில் இந்தந்த பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல அந்த பயிரை எந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும், உழவு பண்றது, நடவு பண்றது, அறுவடை பண்றது, அவங்க போய் அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும். இது என்னுடைய நிலம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான ஷேர் வந்துடும். நீங்க உள்ள வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் வந்துடும். ரைட். வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்தா ஷேர், நிலம் கொடுத்ததுக்கு ஷேர். ரைட். நான் வந்து 10 ஏக்கர் கொடுத்துட்டேன், வேலை செய்யறதுக்கு வர முடியல, அப்போ நிலம் கொடுத்ததுக்கான ஷேர் இருக்கும், வேலை செய்யலாம், எனக்கு சம்பளம் இருக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம அப்போ இப்போ இதில் வந்து என்னுடைய நிலம் இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற இது இல்லாம இதுல நம்ம பண்ண முடியும். இது உணவுக்கு. இதே பாலுக்கு அப்படிதான். பாலுக்கு பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த ஒரு 5000 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5000 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள், நான் 2 மாடு தரேன், நான் 3 மாடு தரேன், நான் 5 மாடு தரேன், அவங்க கிட்ட மாடுகள் இருக்கும். அந்த மாடுகள்ல வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு மாட்டையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிடிச்சிட்டு போய் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. எந்த போராட்டத்துக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும் 3 மணிக்கு வேகமா ஏன் விவசாயி ஓடிடுறாங்க, அவர்களால் வலுவான போராட்டங்கள் நடத்த முடியாததுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மாடை பிடிச்சி கட்டுறது செய்யறது அந்த ஒருத்தர் பண்றாரு. ஆனா நீங்க ஒரு 1000 மாடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் போதும் அதை பராமரிக்கிறதுக்கு. அங்க இருந்தாங்க அப்படின்னா அதை வெட்டுறதுக்கு மெஷின், அதுக்கான தேவையான அந்த உள்ள சாணம் தள்ளி விடுறது, இது எல்லாமே மெஷின்ஸ் கொண்டு வந்தோம்னா குறைவான நபர்கள் 1000 மாடுகளை வந்து பராமரிச்சுக்கலாம். அப்போ இந்த பால் பண்ணையிலுமே வந்து மாட்டு பண்ணையை பராமரிக்கிறது, சுத்தம் செய்யறது, பசுந்தீவனம், அதுக்கு தேவையான தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், கறந்து பால் கறந்து அதை கொண்டு போய் குளிர்விச்சு தேவையானதை குளிர்விக்கிற வரைக்கும் பண்றதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். அதுவும் மதிப்பு கூட்ட அங்கேயும் பன்னீர் செய்யறது, இல்ல பால் பொருட்களான பால் கோவா செய்யறது, வேற என்னென்ன தேவையோ பால் பவுடர் செய்யக்கூடிய அனைத்துமே வந்து அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அதில் வச்சுக்கலாம். சந்தைப்படுத்துதல், எங்கிட்ட என்னென்னலாம் இருக்கு, வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ இதுக்கும் வந்து நம்ம அந்த சாத்தியம் படுத்த முடியும். எல்லாருக்குமே வேலை இருக்கு தோழர், எல்லாரும் பண்ண முடியுங்க. இதுல அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். கறிக்கு அந்த மாதிரிதான். நீங்க ஆடு, மாடு, பன்னி, கோழி, வாத்து, வான்கோழி, எருமை அத்தனையுமே வந்து இன்னைக்கு மக்கள் உணவு உண்ணக்கூடியது. அப்போ அனைத்தையுமே நம்ம வந்து அங்க வளர்க்க முடியும். நம்ம இது அனைத்துக்குமே விவசாய நிலத்திலிருந்து தான் வந்து அதிகப்படியான ஃபீட் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பன்றி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து நகரங்களில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து சரியாக வாங்கி கொண்டு போனோம்னா, அங்கே கொண்டு போனோம்னா அது உணவுக்கு பன்றிக்கான உணவாயிடும். அதுலேருந்து வரக்கூடியது வந்து விவசாயத்துக்கான உரமாயிடும். அப்போது இங்கே ஒவ்வொரு நகரத்துலேயும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 300 கோடி 400 கோடி ஒவ்வொரு மாநகராட்சிக்குமே வந்து இந்த குப்பையை வாங்குறதுக்குன்னு ஒதுக்குறாங்க. அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட வராது. செக்ரிகேட் பண்ணி அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து உரமாக மாற்றப்பட்டுரும். இங்கேயே பிரித்து கழிவுகளை வந்து அந்த மாதிரியான கழிவுகளை கொண்டு போய் நம்ம அந்த இதுக்கு உணவு கொடுத்தோம்னா பண்ணிட முடியும். அப்போது இந்த கறி வளர்க்குறதுக்கும் அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணுறது, சந்தைப்படுத்துதலுக்கான இருக்குது. அடுத்தது தென்னை பனை மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய், பருப்பு, மற்ற எல்லாமே வந்து இதுலேயும் வந்து எண்ணெய் அதை சந்தைப்படுத்துறதுக்கான முயற்சி. அங்கே மதிப்பு கூட்டு வேலைகள் செய்யலாம். தேங்காய் வெட்டி தேங்காயிலிருந்து பருப்பு எடுத்து அதை இதுவாக்கி கால் வரைக்கும் எல்லாமே வியாபாரம் பண்ணலாம். அந்த தொடப்பம் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆமா அந்த மாதிரி வந்து இப்போ வாழையிலேயே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான கப்பு தயாரிக்கிறது, தட்டு தயாரிக்கிற வரைக்கும் இருக்கு. அப்போ இது ஒருங்கிணைந்து பண்ணும் பொழுது பண்ண முடியும். தனிநபர்களாக பண்ணும் பொழுது நாம சொல்ற எதையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம துறை பிரிச்சிடறோம். நீங்க 500 ஏக்கர்ல வந்து வாழை பயிரிடுறாங்க அப்படின்னா, அப்போ இதுல என்னென்ன வேலைகள் இருக்குது, இந்த வேலை யார் யார் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம அந்த வேலையை பிரித்து கொடுக்கும் பொழுது அனைத்து வேலைகளும் இதுல சாத்தியம்.
எரிபொருள் கூட வந்து நாம இங்க தயாரிக்க முடியும். எரிபொருள் மாட்டு பண்ணையில இருந்து நீங்க 4 மாடு ஏற்கனவே அந்த மாதிரி திட்டம் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் டொமஸ்டிக் கேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த டொமஸ்டிக் கேஸ் வந்து இப்போ 1 மாடு 2 மாடு வச்சிருக்கலாம், அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க தேவையான டொமஸ்டிக் கேஸை அங்கேயே தயார் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே இருந்தது. இப்போ இங்க நம்ம 5000 10,000 மாடு நம்ம ஒரு இடத்துல வைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 100 டன் 50 டன் சாணம் கிடைக்கும். அதுலேருந்து டொமஸ்டிக் கேஸ் நீங்கள் எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கேஸ் தயாரித்து எல்லாருக்கும் வீட்டுக்கு எல்பிஜி கேஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது இந்த வேலையுமே வந்து இதில் எரிபொருள் தயாரிக்கிறதும் சாத்தியம். அப்போது நீங்கள் அரிசியிலேருந்து எத்தனை நாள் எடுக்கிறீங்க, நீங்கள் கரும்புலேருந்து உங்களுக்கு கரண்ட் தயாரிக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதற்கான தொழில்களை வந்து தான் சொல்கிறேன், விவசாய பொருளாதார கொள்கையை வச்சே வந்து இந்த நாட்டினுடைய ஜிடிபியை நிச்சயமாக வளர்க்க முடியும். இவங்க சொல்கிற எல்பிஜி தனியார் மயம் தாராளமயத்தை விட மிக சிறப்பாக இதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரொம்ப நீங்கள் சொல்லும்போது வந்து ஒரு அப்படியே கண்ணில் இந்த பார்வையில் வந்து அப்படியே அந்த காட்சிகள்லாம் அப்படியே எனக்கு படமாக ஓடிச்சு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சிக்காக சொல்கிறேன். விவசாயத்துறையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 50% ஜிடிபி சேவத்தை எடுக்கிறாங்கன்னா இதுல வந்து எவ்வளோ எடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அல்லது நீங்கள் ஒரு சாம்பிள் காட்டணும்ல, சார் இந்த நாடை பாருங்கள் சார், இந்த டென்மார்க்கை பாருங்கள், நார்வேயை பாருங்கள், ஸ்வீடனை பாருங்கள் காமிக்கணும்ல, அப்படி ஒரு சாம்பிள் தெரியணும்ல. இல்லை, இப்போ நெதர்லாந்து எடுத்திங்கன்னா நம்மளோட வந்து கிட்டத்தட்ட 87% வேணும் சிறிய நாடு. உலகத்திலே 2வது அக்ரி ப்ராடக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவங்க தான். ஓ, என்னெல்லாம் தோழர் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? அவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக இதுதான்றதை நான் இதை எடுக்கல. அக்ரி ப்ராடக்ட்ஸ் அதிகமான பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நாம் வந்து சொல்கிறது வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங், பிராண்டிங், எக்ஸ்போர்ட், இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், இதுதான் கோஆப்ரேட்டிவ்னு சொல்கிறது. இந்த மாதிரியான இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவனோட லேண்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட நாம் வந்து 197 நாட்டில் 133வது இடத்துல நெதர்லாந்து இருக்கான், நாம் 7வது இடத்துல இருக்கோம். அப்போ அவனுடைய லேண்ட் சைஸ் எவ்வளோ குறைவாக இருக்குதுன்றத பாருங்க. அப்போ விவசாய இதை வந்து நம்ம ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% எண்ணெய் வந்து நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்ற எண்ணெய் வந்து உணவு பெட்ரோல் டீசல் சொல்லல. அப்போ இந்த 60% 16 மில்லியன் டன் உணவு எண்ணெய்களை வந்து நம்ம வெளிநாடுகளில் மலேசியாலேருந்து பாமாயில் இறக்குமதி. ஓகே, அதனால முடியுன்றீங்களா நீங்கள்? அது நான் எனக்கு இங்கேயே தேங்காய் எண்ணெய் பண்ணிட்டு போகலாமே. என்னோட கடலைக்கொட்டை எண்ணெய் இருக்குது என்கிட்ட, என்னோட எள்ளு விளையுங்க, எள்ளு எண்ணெய் நான் தயாரிக்கலாம். எல்லா எண்ணெய்கள் ஆமணுக்கு எண்ணெய்கள் இருக்குது. அப்போ இந்த எண்ணெய்கள் எல்லாமே இங்கேயே பண்ண முடியும். 60% இம்போர்ட் பண்ணுறோம், 60% இம்போர்ட் நடக்குது. ஓகே, பருப்பு வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் டன் வந்து பருப்பை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ 50 லட்சம் டன் இம்போர்ட் பண்ண நம்மகிட்டே எல்லா பொருட்களும் விளையும். துவரம், இந்த மண்ணுக்கு ஏற்ற மண்ணு தான், எல்லா பொருட்களும் விளையும். ஓகே, இப்போ இங்கே நாம அதை பண்ணாமல் நம்ம வெளியிலேருந்து எடுத்துட்டு இருக்கிறோம். இது அத்தனையும் இங்கேயே பண்ணோம் அப்படின்னா அரசு வந்து பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து இந்த மாதிரியான விவசாய தொழிற்சாலைகள் அமைச்சு அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக பண்ண முடியும். ஏதோ விவசாயிகளுக்கு வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய கடன்கள் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இது பண்றது லாபம், மன மகிழ்ச்சி, நிறைவு விவசாயிகளுக்கு நினைக்கிறாங்க. பெரும்பெரிய நிறுவனங்களுக்கும் வந்து அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக கடன் 2,35,000 கோடிலாம் வந்து வாரா கடனில் வந்து தள்ளுபடி பண்ணதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடந்த 2014 நம்ம கணக்கெடுத்தோம். 2017-18 1,61,000 கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. 18-19 2,36,000, 2,34,000 இப்படி வரிசையாக 2 லட்சம் கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து வாரா கடன்கள் அப்படிங்கிறத வந்து இவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு வந்து இந்த கார்பரேட் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நீங்கள் வெளியில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை நான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தரேன்னு அரசாங்கம் உங்களுக்கு உதவியும் தானே பண்ணுது. அதை நீங்கள் மறுக்க முடியுமா? அருமை. 47,000 கோடி போன வருஷம் வந்து தமிழக அரசு வந்து சப்சிடி கொடுத்துருக்கு. சப்சிடி மட்டுமே? ஆமாம். இந்த சப்சிடி விவசாயிக்கு நேரடியாக போய் சேர்ந்துச்சாங்கிறதான் கேள்வி. என்னன்னு கொடுக்குறீங்க எனக்கு சப்சிடி? நீ போய் யூரியா வாங்கிக்கோ, உனக்கு யூரியா 267 ரூபா 50 பைசா. இன்னைக்கு ஒரு தனியார் கடையிலையோ இல்லை நீங்கள் கூட்டுறவு சங்கத்திலேயோ வாங்கினீங்க அப்படின்னா 267 ரூபா 50 பைசா. ஆனால் அதனுடைய முழு விலை 2,000 ரூபா. 1,19,000 கோடி வந்து இந்த யூரியா உரத்துக்காக வந்து இந்திய அரசு கொடுத்துருக்குது போன வருஷம். அப்போ இந்த சப்சிடிங்கிறது வந்து நேரடியாக நிறுவனங்களுக்கு போயிடுது. 400 ரூபா பொருளை 200 ரூபான்னு விற்கிது ஒரு பொருள். சரி, அரசாங்கம் போய் 400 ரூபான்னு வாங்கிக்குது. எனக்கு 75% சப்சிடி, நீ 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்லுது.
நான் 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம். ஆனால் இதே பொருளை நான் வெளியே போய் வெளியே போய் வாங்கினா அந்த பொருள் 200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஓ, அப்போ தரம் இல்லை. சப்சிடியில் வர ஒரு சொட்டு நீருக்கு பைப் தராங்க, உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா ஓஸ் வந்து நான் கொடுத்துட்றேன், பைப் எல்லாமே கொடுத்துறேன்னு சொல்லி சப்சிடியில் 1 லட்ச ரூபாய்க்கு சொட்டு நீர் பாசனம். நான் அதையே வெளியே போய் நேரடியாக காசு கொடுத்து வாங்கினா 50,000 60,000 இன்னும் தரமான பொருளே வாங்கிக்கலாம். தரமற்றதாகவும் இருக்குது, இது தரமற்றதாகவும் இருக்குது வர்றது. அப்போது சப்சிடிங்கிற பேரில் மீண்டும் இந்த பணமானது பெரு நிறுவனங்களுக்கு தான் போய் சேருதே தவிர விவசாயிகளுக்கு வந்து சேர. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுறது, எப்படி கொடுக்கலாம்? அந்த பணத்தை வந்து இப்போ போன வருஷம் நான் அந்த 42,000 கோடின்னு கணக்குப்பட்டேன். நம்மகிட்ட நான் சொன்னல, தமிழ்நாட்டில் 195 லட்சம் ஏக்கர் வந்து 195 லட்சம் ஏக்கர் வந்து இருக்குது, தரிசு நிலங்களும் சேர்த்து. ஒவ்வொரு ஏக்கருக்கு 21,000 ரூபாய் கொடுக்கலாங்க நேரடியாக பணம் கொடுத்தாங்கன்னா. நீங்கள் இந்த 195 லட்சம் ஏக்கரை அப்படியே இந்த 42,000 கோடி பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கு 21,000 கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தேவையான யூரியாவை நான் வாங்கிக்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், எனக்கு தேவையான சொட்டு நீர் பைப்பை நான் வாங்கிக்கிறேன். அப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து இதை தான் நம்ம கொடுக்குற பணத்தை மக்கள் வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களா, என்ன நடக்குதுங்கிறத பரிசோதனை செய்து அதை தான் பார்க்கணுமோ தவிர நான் உனக்கு இந்த பொருள் தரேன் அந்த பொருள் தரேன். இன்றைக்கி என்ன வேலை செய்யுது, வேளாண்மை துறைன்னு ஒரு துறை வச்சுக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து ஒரு தண்டமான துறை, வேளாண்மைக்கு உதவாத ஒரு துறைன்னா அதுதாங்க தமிழ்நாட்டில். எங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேலையே செய்யலையே. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு என்ன வேலை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என் விவசாய நிலத்துல வந்து ஒரு அக்ரி செக் பண்ணி எவ்வளோ என்ன பயிர் போடலாம், என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்றத கேட்குறாங்களா இல்லையா? ஆமாம், சொல்லணும்ல. மண் பரிசோதனை செஞ்சுட்டு உங்கள் மண்ணுக்கு இந்த பயிர் பண்ணலாங்க, இல்லை இந்த சத்து குறைவாக இருக்குதுங்க, இப்படி வந்து சொல்லணும்ல. இந்த பயிருக்கு இந்த மாதிரி நோய் வருதுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லல. இதை எதையுமே பண்ண மாட்டாங்க. எந்த ஆஃபீஸர்ஸும் அந்த ஃபீல்டுக்கெலாம் வரமாட்டாங்க. இவர்கள் வந்து அந்த உரம் இருக்குது, அந்த உரத்தை வாங்கி போடுங்க, உயிர் உரங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம், நாங்களே தயாரித்து வச்சுக்கிறோம், இதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து மல்லாட்டை கள்ளக்கொட்டை இருக்குது இதை வாங்கிக்கோங்க, உளுந்து இருக்குது வாங்கிக்கோங்க, இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெருநிறுவனங்கள் வாங்கிக்கிட்டு விவசாயிகிட்ட வியாபாரம் பண்ணுற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் யாரும் விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இப்போ பயிர் நடுங்க, இப்போ நடாதீங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ இந்த வேளாண் துறை அதுலயே வந்து தனியா வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இது எல்லாம் இருக்கு. தோட்டக்கலைத்துறைன்னு இருக்கிறது. தோட்டக்கலைத்துறை என்ன பண்ணுது, சொட்டு நீர் பைப்பை வாங்கி கொடுத்துட்டு இருக்குது. அவங்க கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற வேலையை இவங்க நின்று மேனேஜ்மெண்ட் வேலையை பார்ப்பாங்க. செம்மொழி பொங்கலை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூக்களை வச்சு ஒரு ஷோ காட்டுறாங்க. அதுதான். அப்போ இந்த மாதிரி துறைகள் 4 துறைகள் இதில் பிரிச்சு, மார்க்கெட்டிங் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. மார்க்கெட்டிங்கிறது வந்து விவசாயிகிட்ட இருக்கிற பொருளை எடுத்துட்டு போய் நீங்க வெளியே மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும்ல. ஆமா, அந்த மார்க்கெட்டிங் வேலை அவங்க பண்ணல. என்ன வேலை பண்றாங்க இவங்க வந்து ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மருந்து நீ வாங்கு, இதை வாங்குன்னு சொல்லி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ விவசாயிகளுடைய பொருளை இந்த மாவட்டத்தில் இந்த பொருள் அதிகமாக விற்குது, இதை நான் மார்க்கெட் பண்ணி தரேன், அந்த மாதிரி வேலையை செய்யலை. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் இவர்கள் விவசாய நிலங்களில் என்னென்ன குறைகள் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு என்ன இயற்கை உரங்கள் தயாரித்து விவசாயிகளுக்கு எப்படி லாபம் ஏற்படுத்தலாம்னு இவங்க யோசிக்காத வரைக்கும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க, இப்போது எனக்கு என்னென்னா தனியாக ஒரு பட்ஜெட்டே போடுறாங்க, வேளாண் பட்ஜெட்னு ஒன்று போடுறாங்க. இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த வருஷம் சில கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஒதுக்கீடுங்கிறது எங்கே போகுது, யாருக்கு போகுது, எப்படி பயன் கொடுக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு டிராக்டர் வந்து 10 லட்ச ரூபாய் விற்கும். சரிங்க. இப்போது எனக்கு இந்த டிராக்டர் வாங்குறதுக்கு யார் எலிஜிபிளாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னா இருப்பார், அவர் தான் வாங்கியிருப்பார். நீங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ 10 லட்ச ரூபாய் அங்கே போயிடும். நான் வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். இப்போ அந்த 6 லட்ச ரூபா சப்சிடி அந்த இதுக்கு போயிடுச்சு, அந்த நிறுவனத்துக்கு போயிடுச்சு. நிறுவனத்துக்கு போனாலும் இவருக்கு லாபம் தானே நீங்கள் சொல்லலாம். இந்த ஒரு டிராக்டர் வந்து உங்களுக்கு லாபம் தெரியும், எத்தனை விவசாயிக்கு அது கிடைச்சிருச்சு ஒன்று இருக்குது. இது நீங்கள் இதை வாங்கினவன் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கு போகும். அப்போ கட்சிக்காரனுக்கு நீங்கள் டிராக்டர் வாங்கி கொடுக்குறதுக்கு தான் விவசாயிகள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? ஒரு ஒன்றிய செயலாளருக்கும் ஒரு கிளை செயலாளருக்கும் வந்து இந்த பொருளை வாங்கி கொடுத்தோன்னா அடுத்தது கட்சியில் வேலை செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்குலாம் வண்டி வாங்கி கொடுக்குறது யார் வீட்டு காசில்? உங்கள் கட்சிக்கு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அவனுக்கு முன்னாடியே வந்து 4 லட்சம் 5 லட்சம் தள்ளுபடி பண்ணி இந்த மாதிரி விவசாய பொருட்கள்லாம் கொடுக்குறது. இந்த ஒன்று மட்டும் இல்லை, நெல் நடவு மிஷினாக இருக்கட்டும், அறுவடை மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னா எல்லாருக்கும் சப்சிடி போய் சேரணும். அந்த பட்ஜெட் என்ன எல்லாருக்குமே, இது எல்லாத்துக்குமே நிறுவனங்களுக்கு போதுங்க. ஒரு பைப் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போயிடும், உரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போயிடும், புரியுதுங்களா? இந்த மாதிரி டிராக்டர் நிறுவனங்கள், மிஷினரிஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போயிடும். சரி, அவன் என்ன பண்ணுறான்? ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு மிஷினை 4 லட்ச ரூபான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு விற்கிறான். அரசாங்கம் நீ வந்து உனக்கு நான் 50% மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 லட்சத்தை வாங்கிக்கிட்டு அங்கே கொடுக்கும்.
நான் அதையே போய் வெளியே போய் நேரடியாக கொடுத்து வாங்கணும்னா எனக்கு இதை விட தரமாக கிடைக்கும். அவன் சப்சிடி கொடுக்குற பொருள் எதுவுமே வந்து தரமாக இருக்காது. சப்சிடிக்குன்னு தயாரிக்கிறத வச்சு அதுக்கானதை தான் தயாரிக்கிறான். அப்போது இவங்க போடக்கூடிய பட்ஜெட் எல்லாமே நிறுவனங்களுக்கு போய் சேர்றதை தவிர விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து சேர்றதில்ல. அப்படி 1-2 வரக்கூடியதும் வந்து இவர்களுக்கானவர்களுக்கானதான் இருக்கும். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு பாமரன் போய் ஒரு டிராக்டருக்கு அப்ளை பண்ணி வாங்கவே முடியாது. அதுக்குள்ளார போய் யார் யார் சிபாரிசு பண்ணால் தான் போகும். இந்த வருஷம் போய் கேட்டோன்னா அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் போனீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தனியார் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் இல்லையா? ஆமாம். அப்போது இந்த சப்சிடி அப்படிங்கிறது நேரடியாக மக்களுக்கு போய் சேரணும். நேரடியாக மக்களுக்கு போய் சேராத வரைக்கும் ஊருக்கு 2 பேருக்கு, ஊரில் 500 விவசாயிகள் இருக்காங்கன்னா ஒருத்தனுக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டு நான் சப்சிடி கொடுத்துட்டேன், நான் வந்து பட்ஜெட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெருமை இல்லைங்க. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணணும். அப்போ ஏக்கராவுக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த 20,000 ரூபாயை கொடுத்துருங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறீங்க. இப்போ மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நேரடியாக விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து இந்தியா முழுக்க போய் சேர்ந்துச்சு, அதுவும் பயனுள்ளதா இல்லையா உங்களுக்கு? 2,000 ரூபாய் கொடுக்குறதுல எந்த அளவுக்கு அது 2 மணி நேரம் ஓட்டுறதுக்கு சரியாக போயிடுங்க. எனக்கு ஒரு பயிர் பண்ணுறதுக்கு நான் குறைஞ்சது ஒரு ஏக்கரா நெல் நடுறதுக்கு நான் குறைஞ்சது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் பயிர் பண்ணுங்க. 6 மணி நேரம் வந்து உழவு ஓட்டணும். ஒரு ஏக்கராவை பயிர் நடுறதுக்கு டிராக்டர் உழவு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டணும். எனக்கு 1000 ரூபான்னு வச்சுன்னா கூட 6,000 ரூபாய் உழவு ஓட்டுறதுக்கு மட்டும் ஆயிடுச்சு. நடுறதுக்கு எனக்கு 5,000 செலவாகும். டீசல். ஆமாம், நடுறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு 5-6 மணி நேரம் ஆச்சு. 6,000 ரூபாய் போச்சு ஒரு ஏக்கராக்கு. அதை நடவு செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஆள் கை நடுவு நட்டாங்கன்னா 6,000 ரூபாய் 7,000 ரூபா ஆகுது. மிஷின் நடுவு நட்டோம்னா 4,000 ரூபா ஆகுது. அப்போ அதுக்கு தனித்தனி செலவுகள் இருக்குது. நீங்கள் கொடுக்குற 2,000ங்கிறது வந்து அது வந்து ஒரு கண் துடைப்பு. நானும் ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறதானே தவிர இது நேரடியாக நீங்கள் யூரியாவுக்கு கொடுக்குற 1,19,000 கோடியை இதை வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு சாதாரணமாக 25,000 ரூபாய் உங்களால் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும். ஒரு வருஷம் இந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த ஒதுக்குற தொகையில கார்பரேட் கம்பெனி அரசாங்கம் ஆட்டையை போடுது. அவ்வளோதான். மக்களுக்கு சேர்ந்து சேரல. மக்களுக்கு 100% போய் சேர்றதே கிடையாது. ஓகே. எந்த ஒரு திட்டம் வந்தாலும் சரிங்க, இப்போ வந்து ஒரு 1000 கிலோ இல்லை ஒரு 5000 கிலோ வந்து கடலக்காய் கொடுக்குறேன்னு வருவாங்க. ஆனால் அந்த வேளாண் துறை அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து 1 லட்சம் விவசாயி இருப்பான். நீங்கள் இதை கொடுக்குறது வந்து ஒரு ஆளுக்கு 100 கிலோன்னு கொடுப்பாங்க. ஒரு 50 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு 60 பேருக்கு கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. இதுதான் எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதா? இது இல்லை. சமூக நீதி பேசுகிறீங்கள, அப்போ எல்லாருக்குள்ள போய் சேரணும். இது ஏதாவது ஒரு கிராமத்துக்கு 2 பேர், இந்த கிராமத்தில் 2 பேரை வந்து இவங்க ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. இந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு வந்து யாரை கூப்பிட்டு வராரோ அவருக்கு தான். அப்போ அந்த ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுங்களோட வேலை தனக்கு வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு தனக்கு போதெல்லாம் மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் சப்சிடி. ஓகே. அப்போது இந்த சப்சிடிங்கிறதெல்லாம் முழுக்க ஏமாற்று வேலை. நீங்கள் தனியாக பட்ஜெட் போட்டதுனாலலாம் விவசாயிகள் பெருசாக வளர்ந்துடல. நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வச்சு எனக்கு அப்படியே தமிழக முதல்வர் வந்து தனியாக பட்ஜெட் போட்டார் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையான விவசாயிகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய சப்சிடி எதுவும் போய் சேரல. ஆக்சுவலி தோழர், இப்போது அண்மையில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோட பதிவு பண்ணியிருந்தீங்க, எதிர்கட்சிகளும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்கள் முன்னாடியே அதை வந்து என்கிட்ட என்னோட இன்டர்வியூவில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த 4-5 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படி வந்து நெகட்டிவ் குரோத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எல்லாரும் பதிவு பண்ணாங்க. எதிர்கட்சியில் நிறைய பேர் பேசி இருந்தாங்க. நெகட்டிவ் குரோத்னா என்ன, எதை மீன் பண்ண நெகட்டிவ் குரோத் நீங்கள் சொல்கிறீங்க? நான் எவ்வளோ செலவு பண்ணுறேனோ அந்த செலவு கூட வரல தான் நெகட்டிவ் குரோத்துங்க. நான் ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு 15-20,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வர்றதில் வந்து ஒரு 30-35,000 வரணும். அப்போ தான் அது குரோத்து. 15,000 செலவு பண்ணிட்டு எனக்கு 12,000 வருது 10,000 வருதுன்னா இதுதான் நெகட்டிவ் குரோத். அப்போ தமிழ்நாட்டில் விவசாயங்கிறது இப்போ அடிமட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் விவசாயத்தையே மதிக்காமல் முழுக்க வந்து நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுனால எக்கச்சக்கமான விலைவாசி ஏற்றம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் விலைவாசி அதிகம். நீங்கள் வேறு மாநிலங்களுக்கு போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் இருக்காது. இதே விலைக்கு விற்றானா கூட அங்கே இருக்கிற விவசாயி கட்டுப்படி ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அப்போது நம்ம விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய விலையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செய்யாமல் எங்கே அதிகப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் வாங்குறவர்களுக்கு விலை ஏறிடுமோ அப்படின்னு சொல்லி ஏமா அந்த விவசாய தலையில் அரைக்கிற வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நெகட்டிவாக போனதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஓகே. எல்லா பொருட்களினுடைய விலையும் ஏறிடுச்சு. ஆனால் விவசாயிகள்கிட்ட வாங்குற பொருளோட விலை மட்டும் ஏறுறதில்ல. ஆனால் வாங்கின பிறகு பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா அங்கேருந்து போக்குவரத்துக்கு அதிகமான செலவாச்சு. அதனால அதுக்கான தக்காளி 50 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. திடீர்னு இப்போ போட 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுதான் காரணம். வந்து
விவசாயிகளுக்கு போதுமான லாபம் கிடைக்காத போனதுனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ விவசாய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது ரொம்பவே ஒரு கனவு திட்டம் போல ஒரு பெருங்கனவா தான் இருக்குது. அது உருவாச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், சொசைட்டி எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க, எப்படி ப்ளூம் ஆகும்? முக்கியமாக வந்து மக்களுடைய இடம்பெயர்வு பெரிய அளவில் வந்து இல்லாமல் முடிந்தவரை அந்தந்த பகுதியில் இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வெவ்வேறு நகரங்களில் வந்து ஒரு இடத்துல தங்கி மிகப்பெரிய ஒரு சிக்கல். எல்லாரும் ஒரே இடத்துல குவியறாங்க. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல குவியும் பொழுது உங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல இருந்து நீர், குடிநீர், சுகாதாரம் அனைத்துமே வந்து பிரச்சனையாக தான் இருக்குதே தவிர அவர்கள் நிம்மதியால இங்கே வாழல. இன்னைக்கு வேற வழி இல்லைன்ற சூழல்ல தான் மக்கள் தள்ளப்பட்டு இங்க இருக்கிறாங்க. இப்போ நாம சொல்றது பெரிய அளவுல வந்து இடம்பெயர்வுங்கிறது வந்து குறையும். இந்த தொழில்நுட்பம் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். நான் சொல்றது வந்து தொழில்நுட்பம் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக போய் சேரும். அப்போ இது ரொம்ப முக்கியம். இது வளர்ச்சிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து வீக்கமா இருக்கக்கூடாது. ஆமா, இப்போ அனைத்து இடத்துலையும் சேர்ந்து இது வளரும். ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கூட வந்து நீங்க ஒரு 4-5 நிறுவனங்கள், 4-5 அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன், ஒரு 50 பேர் 100 நபர்கள், இன்டர்நெட் வசதி போய் சேரும். ஆமா, தொலைத்தொடர்பு வசதி போய் சேரும். ஓகே, அப்போ இந்த பிரச்சனைகளை குறித்து நீங்க அரசாங்கம் ஏதாவது கண்டுகொள்ளுகிறதா, அல்லது ஆளுங்கட்சி எப்படி இருக்கிறது, எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கிறது, இது வந்து கட்சிகள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தலை ஒட்டி உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கிறது? இல்ல, நாம வந்து இப்பதான் வந்து இந்த கொள்கைகளை வந்து நம்ம வரையறை பண்ணியிருக்கிறோம். இனிதான் வந்து இதை கொண்டு போய் எல்லார்ட்டையும் கொடுக்க போகிறோம். இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சி வந்து இதை வந்து வரவேற்றுருக்குறாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களும் வந்து இதை பொருட்படுத்தி அவங்க சேர்த்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான கொள்கைகளை வந்து முன்னோக்கி நகர்த்துறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். இந்த மாதிரி இப்போ 50% மேலே வந்து விவசாயிகள் இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகள் சார்ந்த பிரதிநிதித்துவம் வந்து இருக்கணும். கட்சிக்கான பிரதிநிதித்துவம், விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும்ன்றீங்க தனியா? ஆமாம், அந்த மாதிரியான பிரதிநிதித்துவம் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பேச முடியும், இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. நிச்சயமாக பலவிதமான இந்த விவசாயம் குறித்தும் அவங்களுடைய இந்த பொருட்களை எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்க்கணும், சொசைட்டி எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பேசுறீங்க. இன்னும் பல விதமான கருத்துக்களை அடுத்தடுத்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி. 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 முன் சந்திக்கலாம். வணக்கம்.